கமெண்ட்ல எப்போதும் போட்டியாளர்களுக்கு டாஸ்க் கொடுப்பாங்க. ஆனா, இந்த சீசனில் தான் போட்டியாளர்கள் டீம் என்ன கொடுக்கலாம் என்று யோசிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு. அதான் இந்த டாஸ்க் அப்படின்னு பார்த்தாலே தெரியுதா, அந்த மேட் எல்லாம் விரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்லாமா ஒரே ஒரு சீக்ரெட் டாஸ்க் தான் பண்ணா சாண்ட்ரா. அதில் இருந்து விக்ரம் அந்நியனா மாறிட்டான் அப்படின்னு. ஆமாம், ஒன்று நீ போகணும் இல்லைனா நான் போகணும் அப்படின்ற மாதிரி தான் விக்ரம். என்னையா நீ பண்ணுற, நானும் உன்னை பண்ணுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வச்சு வச்சு செஞ்சுட்ருக்காப்புல. அதனால தான் இந்த வாட்டி நாமினேஷனில் 2 பேரையும் போட்டு விட்ருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க போயே ஆகணும். விக்ரம் ஒன்று மைண்ட் வாய்ஸ். சரி. ஹாய், இன்னைக்கு பிக் பாஸில் ஒரு ப்ரோமோ போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரோமோ அதில் வீட்டில் இருக்கவங்க 3 டீமாக பிரிஞ்சு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு டீம் பண்ணியிருக்காங்க. சரி, இதில் யாரெல்லாம் ஒழுங்காக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள். இதில் குரூப்பீஸும் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த குரூப்பில் எந்த குரூப் ஜெயிக்குதோ அவங்க எல்லாருமே தலை போட்டிக்கு தகுதியானவர்கள். அடுத்த வாரம் தலை போட்டிக்கு போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அதை தான் சொல்லணும். ஆனால் இந்த டாஸ்க்கை ஒழுங்காக விளையாடுவாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது, அந்த ஆண்டவங்க கையில் தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் கொடுத்த டாஸ்கில் எதுலேயுமே ஒழுங்காக விளையாடலன்னு தான் கமெண்ட்டில் போடுறவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கும் தெரியும். அட்லீஸ்ட் இந்த டாஸ்க்காவது ஒழுங்காக விளையாடுறாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அவங்க எப்படி விளையாடுவாங்கன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சரி, அப்படி என்ன தான் இந்த டாஸ்க் அப்படின்னு பார்த்தாலே தெரியுதா, அந்த மேட்டெல்லாம் விரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு சீசனில் நம்ம பேர் என்ன, அவங்க பேர் ஜூலி. அந்த ஜூலிக்கு விரித்த டாஸ்க் மாதிரியே இப்போது பார்வதிக்கு வரிக்கிறாங்க. யாராக பூச்சி இழுக்காமல் இருந்தால் சரி, ஜூலி மாதிரியே. ஆனால் அந்த சீசனில் ஓவியா தான் பிடிச்சி இழுத்தாங்க ஜூலியை. இந்த சீசனில் எப்படின்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நடுவில் ஏதோ ஒரு சீசனில் இந்த மாதிரி மேட் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எந்த சீசன் எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னன்னு தெரியல, எல்லாரையும் க்ளீன் பண்ணுறேன் மசாஜ் பண்ணுறேன்னு பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா விக்ரமை வேறு ஃபேஷியல் பண்ணுறாங்களா இல்லை மூஞ்சியில் ஃபுல்லாக நம்ம சோப் வச்சு தடவுறாங்களான்னு தெரியல. ஏதோ ஒன்று ஆனால் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் ஃபன்னாக போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபன்னுலேயும் ஒரு அவங்க பாம் வச்சுருப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் அடுத்த வந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அடுத்த ப்ரோமோவில் பார்க்கலாம். ஏன்னா அடுத்த ப்ரோமோ பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு குண்டு வைக்காமல் நம்ம பிக் பாஸ் வைக்க மாட்டார். ஏன்னா இதுக்குள்ளே சண்டை மூட்டி விட்டால் தான் அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும். அதனாலேயும் முக்கால்வாசி அப்படி பண்ணியிருப்பாங்க. அதனால் இது ஃபன்னுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கமெண்ட்ஸில் போட்டாங்க. இது ஃபன் இல்லை, இதுக்குள்ளே ஒரு குண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் நினைக்கிறீங்களான்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. எப்படியோ ஒரு வீடியோ போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நேற்று மொத்தம் 4 ப்ரோமோ போட்டிருந்தாங்க. 4மே உருப்படியாக இல்லைன்னு தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா எப்போவுமே 3 ப்ரோமோ தான் வரும். என்னென்ன டைமிங் 9, 12, 3 இந்த 3 டைமில் தான் ப்ரோமோ போடுவாங்க. ஆனால் நேற்று 4வது ப்ரோமோ போட்டாங்க. அதுலேருந்து தான் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, நேற்று கண்டென்ட் எதுவுமே நல்லா இல்லை, நேற்று நல்லாவே இல்லை எபிசோடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்று எபிசோடு நான் பார்க்கலேன்னு கொஞ்சம் ஃபீவர், அதனால் சீக்கிரமே தூங்கிட்டேனா, அதனால் எபிசோட் பார்க்க முடியல. அதனால் சொல்லுங்கள். நிறைய பேர் திவாகரை மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது வீடியோ பார்க்குறீங்க, எபிசோட் பார்க்குறவங்க திவாகரை மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். திவாகர் ஒன்றும் சும்மா இல்லைங்க, இங்கே கண்டென்ட் கிடைக்கலன்னா நான் வெளியே போய் கண்டென்ட் கொடுத்துட்ருக்காரு யூடியூப் சேனல்லலாம். ஆல்ரெடி ஒரு 2-3 சேனலில் நான் பார்த்துட்டேன். நம்ம விஜய் டிவிலே இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. உங்களோட விருப்பம் என்னவோ அதை சொல்லுங்கள். நம்ம திவாகர் வெளியே போனது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த ப்ரோமோவில் என்னென்ன வருது அப்படி சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாய்.